இதில் வந்து குழந்தைங்க அவங்களோட எல்லா விதமான பெர்ஃபார்மன்ஸும் காட்டுவாங்க. நம்ம இதில் வந்து இந்த பத்திரிகை நேற்று கொடுத்த பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். குழந்தைங்களை வந்து அந்த பிரபஞ்ச ஆற்றல் கிட்ட விட்டுட்டோம்னா அது வந்து தன்னோட வழிநடத்தினபடி குழந்தைங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும்னு ஒரு வழி இருக்கு. ஸோ குழந்தைங்களை வந்து நம்ம வழிநடத்துற வழியாக மற்றபடி எல்லாத்தையும் அவங்க எடுத்து செல்றது அந்த பிரபஞ்ச ஆற்றல் தான். ஸோ 6-7 வயசு வரை அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் பிற்காலத்தில் அவங்கள வந்து ஒரு முழு மனிதரை மாற்றப்போகுது. அதனால இந்த வயசுல அவங்களுக்கு அவங்க செய்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது மூலமா அவங்க மேற்கொண்டு தன்னோட திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் இன்னும் அதிகமான விஷயங்கள்ல வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதற்கும் அவங்களுக்கு ஒரு எழுச்சி மிகதான் இருக்கும். அதனால் நம்ம குழந்தைங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்டுவோம். அதன் மூலமா பிரபஞ்ச ஆற்றல் வந்து அவங்க கிடைக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் கிடைத்து அவங்க சிறந்த குழந்தைகளாகவும் சிறந்த நாட்டின் குடிமகன்களாகவும் வருவார்கள் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Are going to start welcome dance by LKG girls. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எதிரியும். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஆரம்பிக்கலாமா? Of the soul. ஒவ்வொரு முறையும் பிடிக்கும் போது நடனம் மட்டும் எங்கோ ஒளிந்திருக்கிறது. மனிதன் தமது எண்ணங்களை மற்றவர்களிடம் பரிமாறிக்கொள்வதற்கான ஒரு தொடர்புமுறை. இசைக்கும் அமைவாக உடலை அசைத்து நிகழ்த்தப்படும் ஒரு கலை வடிவம். மகிழ்ச்சியை தருகிறார்கள். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. அந்த ஸ்டெப்புக்கு டைம்ல எல்லாரும் 2 காலையும் தூக்கிடுங்க. Thank you so much girls.
காலடிவ நத்தால் தொழாரடி மலமிசேரிடார் மாலடி சேரார் இளமிசே நீரு வாழ்வார் தருமே இல்லாடார் தார் சேரார் தாண்டார் மடத்தவளை மாத்தல் அடிது அடவாடி தாண்டர தார் சேரார் தன்னா பிறவாடி நீரடிது தோடிற் பொடி டுடலவே என் துடத்தாள் தாளை வடரா தலை பிரி பெருத்தல நீரே நீரா அடி சேராடா நண்டி. Hats off to the teacher who have taught Tirukkural. Thank you very much, child. பாட்டுனா சும்மா உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சுருன்னு அப்படியே கரண்ட் பாயணும். பங்கு புட் த சாங். இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவுடா. நைஸ் ட்ரை நைஸ் ட்ரை மகாமிஷி பிரச்சனைய லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மைக்கேல் அசி நோ மோர் டூ மச் டாப்ஸி அண்ட் ஆசாது ரொம்ப பிஸி காபி பால் மைனே டி-ஷர்ட் போட பூரா அசி இப்போ ரொம்ப குஷி மகாமிஷி கேசி நாவடிக்கோ கொன்னே சேடா பெட்டர் ஜெசி நான் சொல்லிட்டு போனா ஃபீல் பண்ணாத லைஃப் ரசி லைஃப்ல கஷ்டம் வந்தா மாங்கா பத்த போல ருசி வலகா போட்டு ருசி. நீங்களா யாருடா? How do I tell you? Dancing helps to improving muscle tone, strength, endurance and fitness. Your dance attract our eyes and your music attract our ears. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. ஏய் ரசா நவுறா இப்ப பாறா.
சாப்பிடுகின்றன. அதனால் ஏற்பட தீமைகளையும் ஆடைகளையும் உணவின் முக்கியத்துவத்தையும் நம்ம பள்ளி மாணவர்கள் நாடகமாக நடித்து காட்ட வந்துள்ளன. கண்டுகளிங்க. ஐயோ பசிக்குதே, ஏதாச்சும் சாப்பிடணுமே. என்ன சாப்பிடலாம்? ஹாய் ஹாய், நீங்க யாரு? நான் ஹெல்தி ஃபுட் லீடர். ஹாய் ஹாய், நீங்க யாரு? நான் தான் ஜங்க் ஃபுட் லீடர். இப்போ நான் யாரை சாப்பிட்றது? ஐயோ போதும், நிறுத்துங்க. நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். இங்கே வா, எங்கிட்ட எவ்வளோ இருக்கு பாருங்க, எங்களை சாப்பிடு. நான் தான் கீரை, என்னை சாப்பிடு. நான் தான் பழங்கள், என்னை சாப்பிடு. அதே மீன் முட்டைன்னு சாப்பிடு. நான் பாதாம், நான் முந்திரி, நீ சாப்பிடு. இது என்ன பிரமாதம், எங்கள்கிட்ட நிறைய ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு, வந்து பாரு. அதே பீட்சா பார்க்க, என்ன சாப்பிடு. நான் ஐஸ்கிரீம், என்ன சாப்பிடு. அதே என்ன சாப்பிடு. எனக்கு ஜங்க் ஃபுட் தான் பிடிச்சிருக்கு, நான் உங்களே சாப்பிட்றேன். ஐயோ பல்லு வலிக்குது, வாய் வலிக்குது, மயக்கமா. சாப்பிடு. சத்தான உணவை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். குட் ஃபுட். जश्नबाजी की शाम है, जश्नबाजी की शाम है, क्रिकेट ताल पे ठुमके लगाए ताल मारा। तेरी शैतानियों से महफिल रंगीन हुई, दीवाना हुआ मैं बेसाखिन हुई। दुनिया जलती है तो चले, दुनिया जलती है तो चले, रात भर जालिमा के संग नचे तालमा। எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேட்கும். Parents, please encourage our students. பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும். மொட்டையோ கட்டையோ நெட்டையோ குட்டையோ மொத்தமா ஒத்தையா 10 ரூபாய் இருந்தா ஊரே 2
பட்டு போகும் இந்த நாடே ரெண்டு கட்டானாகும் ஊரே ரெண்டு பட்டு போகும் இந்த நாடே ரெண்டு கட்டானாகும் தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே நன்னே தனநானே தன்னே தனநானே தன்னே பூச்சாண்டி ரயில் வண்டியிலே பூச்சாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியிலே ரயில் வண்டியிலே நடனம் என்பது மனிதன் தமது எண்ணங்களை மற்றவர்களிடம் பரிமாறிக் கொள்வதற்கான ஒரு தொடங்குமுறை. எதிர்மேற்கு வழியிலே மூத்த வராண்டா கொடி நாட்ட வராண்டா வாராம் பூச்சாண்டி ரயில் வண்டியிலே. இத்துடன் விளையாட்டுச் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம். என்னோட நேம் வந்துட்டு இன்ஜினியர் கார்த்திக் மணிகண்டன். நான் வந்து பேச்சுலர்ஸ் இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நியூசிலாண்டில் வந்துட்டு கிராஜுவேட் டிப்ளமா இன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ நான் வந்து சிவில் இன்ஜினியராக இருக்கேன். அது போக பில்டிங் டாக்டர்னு சொல்லி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக திருப்பத்தூரில் இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சொல்லணுன்னா, நான் வந்து ஓல்டஸ்ட் அலுமினி ஆஃப் த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் நம்ம ஸ்கூல் வந்து 2000 ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது சார் மேம் இருக்க வீட்டில் தான் நம்ம ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸில் நானும் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதே போக நம்ம ஸ்கூல் வந்து 25th இயர் நம்ம அடியெடுத்து வச்சுருக்கும் போது சார் என்னை இன்வைட் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு இந்த டைமில் தெரிஞ்சுக்கிறேன். நான் வந்து நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரையும் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்து வெளியே ஸ்கூல்ஸ் போகிற மாதிரி ஆயிடுச்சு. பட் ஆனால் என்னுடைய ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லி என்னோடய மைண்டில் நான் அதிகமாக யோசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல்ஸ் தான். அதுக்கான என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற ஸ்கூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அகாடமிக் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து நாட் ஒன்லி ஃபார் மார்க்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவங்க படிக்கிறாங்க ஜஸ்ட் ஸ்கோரிங் சம்திங் அப்படிங்கிறது கிடையாது. ஸ்கூல் இஸ் த பிளேஸ் டு நோ யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத வந்து சாரும் மேமும் வந்து ரொம்ப எப்போவுமே வந்து அதில் ரொம்ப இதுவாக இருப்பாங்க. மற்ற ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆனுவல் டே அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அகாடமிக் ஓரியன்டாக தான் இருக்கும். அவங்க வந்து ஜஸ்ட் டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஓரியன்டில் யார் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இது மட்டும் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்ம ஸ்கூலில் அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் டே இருக்குது அப்படின்னா 1 மந்த்துக்கு முன்னாடியே நம்ம ஸ்கூல்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பீச் காம்படிஷன்ஸ் இருக்கும், ட்ராயிங் காம்படிஷன்ஸ் இருக்கும், சிங்கிங் காம்படிஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் என்னென்ன டேலண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் சார் காம்படிஷன் வச்சு அந்த ஆனுவல் டேயில் எல்லாரையுமே வந்து எல்லாருக்குமே ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணணுங்கிறதுல சார் எப்போவுமே ரொம்ப இதுவாக இருப்பாங்க. அதே மாதிரி அந்த டேயில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈக்குவலாக ஃபீல் பண்ணுற மாதிரி சார் செய்வாங்க. அது வந்து நம்ம ஸ்கூலோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே வந்து இந்த 2000 அந்த டைமில் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்கூலில் வந்து இந்த சம்மர் கேம்ப்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது. பட் நம்ம ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சம்மர் கேம்ப்ஸில் நம்ம ஸ்கூலில் இருக்கும். சம்மர் கேம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா யோகா இருக்கும், அப்புறம் வந்து அபாக்கஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ஸ் அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வந்துட்டு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்ஸ் அந்த மாதிரிலாம் இப்போது இருக்குது. பட் அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் கேம்ப்ஸில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்கும். அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி அவர் ஸ்கூல், வெளியிருந்து ஸ்கூல்லேருந்து வரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் சார் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கூலில் வந்துட்டு நிறையா விஷயங்கள் வந்துட்டு நம்ம திருப்பத்தூரில் வந்து சாரும் மேமும் தான் அதிகமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம ஸ்கூலில் வந்து இப்போ நீங்கள் பேரண்ட்ஸ் எல்லோரும் இங்கே இருக்கீங்க. ஸோ நாங்கள் வந்து சார் வந்து நம்ம ஸ்கூலில் பண்ணுறதை நீங்கள் வீட்லேயும் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பசங்களை யாரையுமே வந்து ஒரு அகாடமிக் ஓரியன்டாக பார்க்காதீங்க அண்ட் டோன்ட் கம்பேர் வித் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து சார் எப்போவுமே பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். பிகாஸ் ஒவ்வொரு பசங்களும் வந்து ஒவ்வொரு மொட்டு மாதிரி, ஸோ ரோஜா மொட்டு ஒரு மாதிரி இருக்கும், மல்லிகை மொட்டு ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஒவ்வொரு டேலண்ட்ஸுன்னு இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்னொரு பசங்களோட கம்பேர் பண்ணி எப்போவுமே பண்ணாதீங்க. ஸோ இந்த ஏஜில் வந்து உங்கள் பசங்க வந்து உங்களை எப்படி பார்க்குறாங்க, அவங்கள எப்படி நினச்சிக்கிறாங்களோ தட் வில் பி தேர் ஃப்யூச்சர்.
ஸோ அப்படிங்கும்போது இந்த ஏஜில் வந்து இப்போ அவங்க ஒரு மார்க்ஸ் கம்மியாக எடுக்கிறாங்கனாலோ எதுவாக இருக்காங்கனாலோ என்கரேஜ் தம். அதுக்கப்புறம் இதை மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இப்போ நீங்கள் ஒரு இதை அச்சீவ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு ரிவார்ட்ஸ் தரேன் அந்த மாதிரி வந்து உங்கள் பசங்களை என்கரேஜ் பண்ணிங்கன்னா அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் போகிறதுக்கு அந்த இது ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். அதே மாதிரி ஒரு தப்பே செஞ்சிட்டாங்கன்னா நீங்கள் அந்த கோவப்படுற டைமில் வந்து அவங்கள வந்து ஹார்ஷாக பேசினாலும் தென் ஆஃப்டர் தட் போய் அந்த பசங்க கிட்ட வந்துட்டு எதனால் நீங்கள் ஹார்ஷாக பேசுனீங்கிறத வந்து அவங்க பசங்களுக்கு புரிய வைங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க, ஸ்ட்ரிக்டான பேரண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத காட்டிலும் நீங்கள் ஒரு கைண்ட் பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் பசங்களுக்கு வந்துட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லலாங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட் வந்து அவங்கள வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜஸ் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் பசங்க வந்துட்டு ஒரு டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் வச்சுருப்பீங்க. பட் ஆல்வேஸ் வந்துட்டு எப்படின்னா அவங்களுடைய டேலண்ட் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட ஃபியூச்சரை ரொம்ப பிரைட்டாக இருக்கும். பிகாஸ் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாதர் வந்து இனிஷியலி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டாக்டர் ஆகணும் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஃபீல்டில் தான் இருந்தது. பட் அதை வந்து நான் ஒரு ஸ்டேஜஸில் வந்து என்னோடய பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டனால தான் இங்கே நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்ஜினியராக நான் இங்கே இருக்க முடியுது. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் வந்து அந்த மாதிரி வந்து இது பண்ணுங்கள். அண்ட் தென் சாரே மேடம் பற்றி சொல்லணுன்னா இப்போது நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் வந்து நான் வந்து ஐ திங்க் ஐ வாஸ் ஃபினிஷ் அட் 2006 அந்த டைமில் நான் முடிச்சிருப்பேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எல்லா முக்கியமான விஷயங்கள் இன் மை வெட்டிங் ஒரு நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சார் மேம் ரூபண்ணா எல்லாருமே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நான் வெட்டிங்க்கும் என்னுடைய பிஸ்னஸ் இன்விடேஷன் அன்ஃபார்ச்சுனேட்லி சார் என்னால் நேராக போய் இன்வைட் பண்ண முடியாத சுச்சுவேஷன். நான் போனேன், சார் அந்த டைமில் அவைலபிள்லாம் போயிட்டாங்க. பட் நான் ஜஸ்ட் இன்விடேஷனை வந்து சார் வீட்டில் தான் வச்சுட்டு வந்தேன். பட் அதை மதித்து சாரும் மேமும் வந்து எல்லாத்துலேயும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால் வந்துட்டு நம்ம ஸ்கூல் வந்து ஸோ உங்களுடைய எல்லா பிள்ளைங்களையும் வந்து இங்கே வந்திருக்க எல்லா பேரண்ட்ஸுமே வந்து உங்கள் பிள்ளைங்களை வந்து ஒரு நல்ல ஹேண்டில் கொடுத்துருக்கீங்க இந்த ஸ்கூலில். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு இன்னும் எங்களெல்லாம் விட பெரிய ஆளாக வருவாங்கன்னு சொல்லிட்டு வாழ்த்தி thank you for this opportunity. Thank you all. Graduation ceremony. Yes, Kavineshwaran.
எஸ் லித்தீஷ் குமார். ஜி மித்ரன். ஆர் மித்ரன். ஏ முகமது ஜியாத். ஏ பிரகதீஷ். ஒய் ரியோ ஸ்மித். வி ரிஷ்வந்த். பி சாய் விஷ்ணு. பி சாய் விஷ்ணு. எம் தமிழ்மாறன். ஒய் யுகன். UKG girls, all the one please clap your hands. M Afia Mariam. Archya Sri. Oh. ये अक्षया देवी. आर चारुलेखा. आर देवमित्रा. ये दिया मगिलिनी. के गणिष्का. Parents, please clap your hands. R. Harshita. Parents, please encourage our students. B. Kritika.
சி அதிஷ்டா. ஆர் மகா. ஆர் மகிழினி. ஏ மனிஷா. எம் மேக்னா சாய். கே மெஹர்னா. எஸ் மோக்ஷிதா. எஸ் மோக்ஷிதா. ஆர் நட்சத்திரா. ஜே ரிகாஸ்ரீ. ஜே ரிகாஸ்ரீ. எஸ் சஞ்சனா சங்கர். எஸ் சஞ்சனா சிவகுமார். ஏ வம்சிகா தேவி. and ஏ விஷாலினி. மேலே மகிழ்ச்சியோடு இந்த கிராஜுவேஷன் செஞ்சுருக்கிறோம். இதில் பேரண்ட்ஸ் மகிழ்ச்சியுடைய உச்சநிலைக்கே போயிட்டதுனால
நிறைய தடவை கைத்தட்ட மறந்துட்டீங்க. நல்லா கைத்தட்டுங்க பார்ப்போம். நல்லா கைத்தட்டுங்க பார்ப்போம். வெரி குட். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. நேரம் எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு மட்டும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுனால மற்ற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வரல. வந்ததானா ஒவ்வொரு தடவைக்கும் கைதட்டு அப்படியே கட்டடமாக அதிர்ற மாதிரி கைதட்டுவாங்க. நம்ம குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே மிக அவசிய தேவை என்னன்னு சொன்னால் கைதட்டு, நிறைய பாராட்டிகிட்டே இருக்கணும். அது இருந்தால் நம்ம குழந்தைங்க வந்து மிக சிறப்பான நிலையை அடைவாங்க. ஹை லெவலில் அவங்க ஷைன் பண்ணுவாங்க. Concluding address, A.D. Victor sir, our friend and our school chairman. ஏற்பாடு செய்ததுக்கு முக்கிய காரணம் இது நம்ம பள்ளியுடைய 25வது வெள்ளி விழா ஆண்டு. வெள்ளி விழா ஆண்டில் ஒவ்வொருத்தருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிறோம். எல்கேஜி யூகேஜிலேருந்து 12th வரைக்கும் படிக்கக்கூடிய எல்லா குழந்தைங்களும் முக்கியத்துவம் கொடுக்க நினைக்கிறோம். இதில் நான் குழந்தைங்களை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்த அந்த இன்விடேஷனில் பின்பக்கம் இருக்கும். எத்தனை பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு தெரியல. வீட்டில் இருந்தால் போய் பாருங்கள், இல்லைன்னா குழந்தைகளை கேட்டு விடுங்க, கொடுத்து விடுவாங்க. அதில் பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு 10 பாயிண்ட்ஸ் இருக்கும். குழந்தைங்களை எப்படி நம்ம கொண்டு போகணும், எந்த மாதிரி அவங்கள பராமரித்து கொண்டு போகணும்னு சொல்லி அதில் இருக்கிறத அப்படியே கடைப்பிடித்து வந்தோம்னு சொன்னால் நம்ம குழந்தைங்க பிற்காலத்தில் மிகவும் சிறந்த ஒரு சாதனையாளர்களாக உருவாகுங்க. ஃபஸ்ட்டு மகிழ்ச்சி மிக்க குழந்தை பருவம் தருவோம். நம்ம குழந்தைகளுக்கு சின்ன வயசில் மகிழ்ச்சியான குழந்தை பருவம் கொடுத்துட்டோம்னு சொன்னால் சரி, மிச்சம் எல்லாம் தன்னால் உருவாகும். மகிழ்ச்சியான குழந்தை பருவம் தருவோம். சரித்திரம் போற்றும் சாதனையாளர்களை உருவாக்கும். நம்ம குழந்தை எப்படிப்பட்டவங்களாக வரணும்? சரித்திரம் போற்றக்கூடிய சாதனையாளர்களாக வரணும். இது சின்ன குழந்தைகள்லேருந்து அவங்க மனசில் பதியக்கூடிய அளவுக்கு செஞ்சுட்டே இருக்கணும். அந்த பின்னால் அந்த குழந்தைங்க பெரிய சாதனையாளராக வரணும். அவங்க சரித்திரம் போற்றக்கூடிய சாதனையாளராக வரணும். அதில் ஃபஸ்ட்டு குழந்தைகளை எப்பொழுதும் கனிவுடன் அன்பான வார்த்தைகளை மட்டும் பயன்படுத்துவோம். நம்ம கனிவு மிக்க அன்பான வார்த்தைகளை மட்டும் குழந்தைகளை பயன்படுத்துகிறோம். நான் குழந்தைகளை கௌரவத்தோடு நடத்தும் விதம் அவர்களது சுய மதிப்பை உயர்த்தும். அன்பு காண்பிக்கிறோம், அதோடு சேர்ந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். நம்ம குழந்தைகளை நம்ம பேரண்ட்ஸ் நிறைய பேர் செய்கிறது கிடையாது. கண்ணே மணியன்னு கொஞ்சுவாங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி குழந்தைகள்கிட்ட ரெஸ்பெக்ட். ஏன்னா குழந்தைங்க யார்? கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட். கடவுள் நமக்கு கொடுத்த கிஃப்ட்ன்றது நம்மளுடைய குழந்தைங்க. அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளை மதிப்பு மரியாதையோடு கௌரவத்தோடு நடத்துவது நம்முடைய பண்பாக இருக்கணும். அடுத்து குழந்தைகளின் சின்ன சின்ன சாதனைகளையும் மனம் திறந்து நிறைவாக பாராட்ட வேண்டும். சின்ன சின்ன சாதனைகள், எந்த சின்ன சாதனை கொடுத்தா கூட செஞ்சால் கூட நம்ம மகிழ்ச்சியோடு அந்த குழந்தைகளை பாராட்டி பழக வேண்டும். எந்த குழந்தையையும் எந்த காரணம் கொண்டும் பிற குழந்தையோட ஒப்பிட்டு பேசவே கூடாது. நம்ம நிறைய பேர் செய்கிறது தான். நம்ம குழந்தைய அடுத்த குழந்தையோட ஒப்பிடுவோம், ஒப்பிட்டு பேசவே கூடாது. எல்லா குழந்தைகளும் கடவுளுடைய படைப்பு. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு திறமை கொடுத்துருப்பார் கடவுள். அதனால் எந்த குழந்தை என்ன செய்யக்கூடாது? வேறு குழந்தையோட நாம் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அதுபோல் நம்மையும் அறியாமல் குழந்தைகளிடம் பயன்படுத்தும் ஒவ்வொரு எதிர்மறை வார்த்தைக்கும் 10 நேர்மறை வார்த்தைகளாக பயன்படுத்த வேண்டும். ஒரு தடவை திட்டிட்டு வச்சுங்களேன் குழந்தைகளை, சில சமயம் வேறு வழி கிடையாது, திட்ட வேண்டியிருக்கும். ஒரு தடவை திட்டின வார்த்தைக்கு 10 முறையாவது அந்த குழந்தைய என்ன செய்யணும்? அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டி பேச வேண்டும். ஒரு முறை நாம் குழந்தைகளிடம் பேசிய எதிர்மறை வார்த்தைக்கு, திட்டிய வார்த்தைக்கு 10 முறையாவது என்ன செய்ய நம்ம அந்த குழந்தைய பாராட்டி பழக வேண்டும். குழந்தைகளுக்கு விலை மதிப்புள்ள விளையாட்டு பொருள் வாங்கி தருவதை விட விலை மதிப்பில்லாத நேரத்தை குழந்தைகளிடம் இன்புற கழித்து குழந்தைகளுடைய ஆரோக்கியமான மனமகிழ் உருவாக்கும். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க குழந்தைகளுக்கு காஸ்ட்லியான விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தா குழந்தை திருப்தி ஆயிரும், அல்லது குழந்தைகளுக்கு நிறைய விளையாட்டு பொருள் வாங்கி தரணும். அப்படி இல்லவே இல்லை. விலை மலிவுள்ள விளையாட்டு பொருளே போதும், குறைவான விளையாட்டு பொருளே போதும். ஆனால் குழந்தைக்கு மிக முக்கியமானது என்னது? நம்முடைய நேரம், நம்முடைய பொன்னான நேரம். அப்பாவோ அல்லது அம்மாவோ குழந்தைகளோடு முழுமையான நேரத்தை கழிக்க வேண்டும். அதில் முக்கியமாக குழந்தை பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய நேரம் இருக்கு இல்லையா, பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வரக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக அம்மாவோ அப்பாவோ இருந்து குழந்தையை வா என்று அழைத்து கொஞ்சக்கூடிய அந்த தருணம் அது. அந்த நேரத்தில் போயிட்டு அப்பா அம்மா 2 பேர் வேலைக்கு போய்ட்டுன்னு சொல்லிட்டு வீட்டில் யாராவது சர்வன்ட் மெய்டு மாதிரி இருந்து அவங்க பராமரிக்கக்கூடாது.
அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போனால் கூட வீட்டில் யாராவது முக்கியமான உறவினர் இருந்து அந்த குழந்தைய பள்ளியிலேருந்து வந்த உடனே குழந்தைய வரவேற்று மடியில் உட்கார வச்சு அன்றைக்கு என்ன நடந்துச்சு ஸ்கூலில் அதை ஷேர் பண்ண வைக்கணும். ஆரம்பத்திலிருந்து குழந்தைகள் ஒவ்வொன்றையும் ஸ்கூலில் நடந்து எந்த நிகழ்வாக இருந்தாலும் சரி அந்த நிகழ்வு என்ன செய்யணும், ஷேர் பண்ண பழக்கி விடணும். அது மாதிரி ஷேரிங் இருந்தாலே போதும், குழந்தை சிறப்பாக உருவாகும். அதனால் நம்முடைய நேரம் குழந்தைக்கு முக்கியம். அது மாதிரி காலையில் எழுந்த பிறகு பெரும்பாலும் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் குழந்தைகள் மிரட்டி அதட்டுறது வழக்கம். நம்ம ஏன்னா ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுவோம், நம்ம சீக்கிரம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவோம். அது மாதிரி நேரங்களில் தான் நம்ம மிகுந்த பொறுமையை கடைப்பிடித்து அந்த குழந்தைகள் அன்பாக பேசி பழகி குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப வேண்டும். அந்த காலை நேரமும் சரி மாலை நேரமும் சரி குழந்தைகள் நம்ம என்ன செய்யணும், அன்பான வார்த்தைகள் பேசி குழந்தைகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நேரம் அது. நம்முடைய முழுமையான நேரத்தை குழந்தைகள் கொடுக்க வேண்டும். இன்னொன்று முக்கியமானது, நாம் குழந்தைகளின் பாதுகாவலர்கள் மட்டுமே. நிறைய பேர் குழந்தை என்னுடைய உடைமை, என்னுடைய ஒரு கார் என்னுடைய உடைமைன்னு சொல்கிற மாதிரி, அது மாதிரி குழந்தை என்னுடைய உடைமை, இதை என்ன வேணாலும் செய்வேன்னு நினைப்பாங்க. அடிப்பேன் மிதிப்பேன் உதைப்பேன்னு சொல்லி. அப்படி கிடையாது. குழந்தைகளுக்கு நாம் பாதுகாவலர்கள் மட்டும்தான், அப்பா அம்மா 2 பேருமே. நாம் என்ன கிடையாது, குழந்தைகளுடைய உடைமையாளர்கள் இல்லை. மகிழ்ச்சியான சூழலை குழந்தைகளுக்கு உருவாக்கி தருவது மட்டுமே நம்முடைய கடமை. குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கி தருவது மட்டும்தான் பெற்றோருடைய கடமை. மற்ற தேவைகளை பிரபஞ்ச ஆற்றல் நிறைவேற்றி தந்துவிடும். மற்ற என்ன தேவையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் எது கொடுத்துரும், பிரபஞ்ச ஆற்றல் கொடுத்துரும். அதனால் நாம் குழந்தைகளை ட்ரீட் பண்ணுறது எப்படி, மிக மகிழ்ச்சியான குழந்தை பருவம் தர வேண்டும், அவ்வளோதான். அது மாதிரி குழந்தைகளின் முன் அலைபேசிகளை நாம் பயன்படுத்தாமல், முக்கியமான ஒன்று, குழந்தைகள் முன் அலைபேசிகளை நாம் பயன்படுத்தாமல். இப்போ உதாரணத்துக்கு பேரண்ட்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த வாரம் எவ்வளோ நேரம் மொபைல் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அதில் டேட்டா கொடுக்கும். டேட்டா கொடுத்தா பெரும்பாலான பேரண்ட்ஸ் குறைந்தது 5 மணி நேரம் 6 மணி நேரம் மொபைல் பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. பயன்படுத்துங்க, ஆனால் நம்மளே குறைவாக பயன்படுத்தணும். குழந்தைகளுக்கு முன்னால் மொபைல் பயன்படுத்துறதை குறைக்கணும். குறைச்சிட்டா குழந்தைங்க மொபைல் கேட்டு அடம் பிடிக்காது, மொபைலுக்கு அடிமையாகாது. அது மாதிரி குழந்தைகளை தங்களை தற்காத்து கொள்ள பொய் பேசுவது இயற்கை. நம்ம நினச்சிருப்போம் குழந்தை பொய் சொல்லுமான்னு சொல்லி. பொய் சொல்லும், தன்னை தற்காத்து கொள்வதற்காக பொய் பேசுவது இயற்கை. ஆனால் அதெல்லாம் பெரிய குற்றம் மாதிரி நினைச்ச தேவையில்லை, அதுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் குழந்தைகள் தங்களை தற்காத்துக் கொள்ள பொய் பேசுவது இயற்கை. அதனை பெரிதுபடுத்தி தண்டிக்காமல் பொய் பேச தேவையில்லாத சூழலை உருவாக்கி தர வேண்டும். அந்த குழந்தை பொய் பேசாமல் இருக்கக்கூடிய குடும்ப சூழலை, வீட்டு சூழலை நம்ம உருவாக்கி தரணும். இக்கட்டான தருணங்களில் சில சமயத்தில் வேறு வழி இருக்காது, அந்த குழந்தை பொய் சொல்ல வேண்டியிருக்கும். ஒரு பாட்டிலை போட்டு உடைச்சிருக்கோம், நம்ம அதுக்கு குழந்தை அடிச்சிருவோங்கிறதுக்காக இந்த பாட்டிலை நான் போட்டு உடைக்கலை அப்படின்னு சொல்லி வேறு யாராவது குழந்தை கை காமிக்கும். அது மாதிரி தருணங்களை கூட அந்த குழந்தை உண்மை பேசுச்சுன்னு சொன்னால், பொய் பேசாமல் உண்மை பேசும்போது நாம் மனம் நிறைந்து குழந்தைகளை பாராட்ட வேண்டும். குழந்தைகள் மனம் நிறைந்து பாராட்ட வேண்டும். குழந்தைகள் இரவு உறங்க செல்லும்போது, நைட்டு தூங்க போகும்போது, நல்லா ஞாபகிச்சுங்க, நைட்டு தூங்க போகும்போது குழந்தைகள் மன மகிழ்ச்சியோடு தூங்க போகணும். அழுதுகிட்டே குழந்தை தூங்க போகக்கூடாது, மன மகிழ்ச்சியோடு குழந்தை தூங்க போகணும். அதனால் குழந்தைகள் இரவு உறங்க செல்லும்போது தாய் அல்லது தந்தை குழந்தைகளுக்கு நல்ல கதைகள் கூறி டெய்லி ஒரு கதை சொல்லணும். இந்த காலத்தில் கதை சொல்கிற பழக்கம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது உங்களோட பேரண்ட்ஸோ அல்லது தாத்தா பாட்டிகளோ நம்ம கதை சொல்லி தூங்க வச்சுருக்க வழக்கமாக இருக்கும். குழந்தைகளை கதையை சொல்லி, ஏதாவது கதை சொல்லி குழந்தைகள் தலையை வருடி கொடுத்து அந்த குழந்தைகளை செய்யணும், உறங்க வைக்க வேண்டும். இதை நம்ம கடைப்பிடித்தோம் சொன்னால் நம்முடைய குழந்தைகள் மிகச்சிறந்த தலைவர்களாக பிற்காலத்தில் உருவாவார்கள். இன்றைக்கு நம்ம இந்த நிகழ்விற்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு தெரிந்தது, நமது பள்ளி மாணவர் இந்த ஸ்கூலில் ஆரம்பத்தில் படித்து இன்றைக்கு மிக உயர்ந்த நிலையில் இருக்காது. நான் குழந்தைங்க படிக்கும்போது சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்னு சொன்னால், நீ படி, மனசில் பதிய வைக்கிறது, நீ படி, பெரிய லெவலுக்கு வரணும், ஐஏஎஸ் ஆகு, ஐபிஎஸ் ஆகு, பெரிய கலெக்டர் ஆகு, பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகு, அல்லது என்ஜினியர் ஆகு, எது வேணாலும் வந்துக்க. ஆனால் நீ மாத சம்பளத்திற்கு வேலைக்கு போகக்கூடாது. நான் சொல்கிறது, மாத சம்பளத்துக்கு போகிற, ஐஏஎஸ் ஆகிற, கலெக்டர் ஆகிற, ஒரு 5 வருஷம் இரு, அது பிறகு அந்த போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடு. பெரிய இன்ஜினியர் ஆகிற 5 வருஷம் கவர்மெண்ட் ஜாபில் போ, அல்லது பெரிய ஜாபுக்கு போ,
மாத சம்பளம் மாத சம்பளமாக இருந்தாலும் சரி 5 வருஷத்தில் உடறிடு வேண்டான்னு வந்துடு. நீ என்ன செய்யணும், 5 வருடத்துக்குள்ள தொழிலை பழகி நீ உனது என்ன செய்யணும், இன்ஸ்டிடியூஷன் ஒரு நிறுவனத்தை உருவாக்க வேண்டும். உனது நிறுவனத்தை உருவாக்க வேண்டும். அந்த நிறுவனத்தில் குறைந்த ஒரு 100 பேர் உன் கையிலிருந்து என்ன செய்யணும், அவங்க பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ சம்பளம் கொடுக்குற லெவலுக்கு வரணும். அது மாதிரி உயர்ந்திருப்பவர் தான் என்னுடைய மாணவர் கார்த்திக் மணிகண்டன். ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்ஜினியர். அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப் போக முடியும், எவ்வளோ போக முடியும். ஆனால் இன்றைக்கு பில்டிங் டாக்டர் என்று ஒரு நிறுவனம், அந்த நிறுவனம் என்ன சொன்னால், எவ்வளவு தூரம் மோசமான பில்டிங்காக இருந்தாலும் சரி அந்த பில்டிங்கை மிகச்சிறந்த முறையில் புனரமைத்து கொடுக்கக்கூடிய அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கல்லூரி வந்து ஆறும்பள்ளி சீதம்மாள் கலைக்கல்லூரி கிட்டத்தட்ட 80 வருடங்கள் ஆயிடுச்சு. அந்த பில்டிங்கை புதியதாக உருவாக்கி தரக்கூடிய அதை புனரமைக்கக்கூடிய அந்த பொறுப்பு இவர்கிட்ட தான் கொடுக்கப்பட்டது. மிக சிறப்பாக செய்தார். நம்ம ஸ்கூலில் அடுத்து கொஞ்ச நாள் அவர்கிட்ட தான் கொடுக்க போகிறோம். அதாவது பழைய பில்டிங்காக இருந்தாலும் சரி, ஓட்டை உடசல் இருந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய அந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய வாழ்க்கையிலே தொழிலிலே மிக உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். நாம் அனைவரும் பாராட்டி மகிழக்கூடிய அளவிற்கு உயர வேண்டும் என்று இறைவனை வேண்டி இந்த சீஃப் கெஸ்ட் அவர்களை கௌரவப்படுத்த நினைக்கின்றேன். நம்ம ஸ்கூலில் மேடம் அவங்களை பார்த்து வளர்ந்து கூடாது. ஆரம்பத்தில் ஸ்கூல் வந்து ஆரம்ப காலத்தில் வந்து சேர்ந்தவர், குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போது சேர்ந்தவர். அதனால் மேடம் அவருக்கு அந்த மாலை அணிவித்து மகிழ்மாறு கேட்பீங்க. வித் பிளஸிங்ஸ். இன்றைக்கு குழந்தைங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டோட சேர்த்து ஒரு சின்ன பேட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்ச் வந்து கிஃப்டட் சைல்டு ஆஃப் கிறிஸ்துராஜான்னு போட்டிருக்கும். அந்த பேட்சை நாளைக்கு மண்டேலேருந்து திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு வரும்போது சட்டையில் குத்தி விடுங்க. பின்னால் பின் இருக்கும் சட்டையில் அந்த கிஃப்டட் சைல்டு ஆஃப் கிறிஸ்துராஜான் இருக்கும். அதை குத்தி விடுங்க. அதை குத்தி விடும்போதே அந்த குழந்தைய உச்சி மோந்து நீ வந்து ஒரு கடவுள் எங்களுக்கு கொடுத்த ஒரு கொடை, கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லி நீங்களே கையில் குத்தி அந்த குழந்தைக்கு முத்தம் கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க. என்றைக்குமே அந்த குழந்தை வந்து கிஃப்டட் சைல்டாக திகழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி நிறைவு செய்கின்றேன். அடுத்து நன்றி நாள் இருக்கும், அடுத்து நேஷனல் ஆந்தம் இருக்கும். அது வரைக்கும் பெற்றோர் இருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். Thank you so much, sir, for your inspirational words. Vote of thanks, Rio Smith from UKG. Good afternoon, supporting me. Thank you, my teachers, taught us rhymes, stories, alphabets, numbers, rhymes, and minimal values. Thank you for all coming to our graduation day. Finally, congratulations, my dear graduates. Thank you, everyone. Thank you so much, Rio Smith. National Anthem. Thank you. Very good. Okay. Yes. பெற்றோருக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அந்த வரவேற்புரையிலிருந்து நன்றி நிலவல் வரைக்கும் எல்லாமே செய்தது குழந்தைகள் தான். எல்லாமே இந்த வரவேற்புரை, மெடிடேஷன் எல்லாமே அந்த ஸ்கூல் ப்ரேயர் எல்லாமே குழந்தைகள் தான் செஞ்சாங்க. சொல்லிக் கொடுக்குறபடி சொல்லிக் கொடுத்தா எல்லா குழந்தையும் சிறப்பாக உருவாக்க முடியும். நம்ம குழந்தைகளை வந்து அது மாதிரி உருவாக்கி இருக்கின்றோம். பிற்காலத்தில் அந்த குழந்தைகள் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். நிறைவாக நேஷனல் ஆந்தம். நேஷனல் ஆந்தம். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध